வணக்கம் இடம்பெறும் நேயர்களே. நாளுக்கு அப்புறம் 5 மனைவியை கொஞ்சு, உன் மனைவியை கொஞ்சு, என் மனசோ பிஞ்சு. உனக்கு எழுந்துக்காது. என்னங்க வலிக்குது என் நெஞ்சு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மேட்டருக்கு வரலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே நேயர்களே. நான் இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு வரேன்னு நினைக்காதீங்க. தமிழ் மொழி ஒரு நல்ல மொழி, சரியா? பஞ்சு இருக்கு, மிஞ்சு இருக்கு, கொஞ்சு இருக்கு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா ஏங்க கோழி குஞ்சுன்னு சொல்ல வந்தேங்க. நீங்க எல்லாத்தையும் வேற வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. அதான் சொன்னேன், கோழி குஞ்சோட நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குன்னு. எனக்கு என்ன கோழி குஞ்சு மேல கோவமா? அது எனக்கு தெரியாது. சரி சொல்லுங்க. கோழிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? காக்கை மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கணுமா? கோழிக்கு ஏன் ஒரு தீண்டாமை? ஏன் கோழி இந்த ஆட்டத்துல வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள், அவருக்கு தெரியும் ஒரு பஞ்சு போன்ற பிஞ்சு நெஞ்சு அவருக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏற்கனவே சேர்ந்தாரு. அதை நம்பாம படுபாவைங்க எடுத்துட்டு போயிட்டு 1 வருஷத்துக்கு மேல பைனாப்பிள் கேசரியை 3 வேளையும் திணிச்சிருக்காங்க. என்னதான் நல்லா இருந்தாலும் 3 வேளையும் பைனாப்பிள் கேசரி யாருங்க சாப்பிடுவா? அதுல வேற அவர் வந்து ஒரு ஆக்டர்லாம் கொடுத்தாரு பாத்தீங்களா? என்ன நெஞ்செல்லாம் முடிச்சுக்கிட்டு, நெஞ்சு வலிச்சா அதுவும் நெஞ்சு சரியா அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு உட்காந்தாரு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நம்ம ஸ்டாலின் அதுதான் பயங்கரம். தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் விட்டு பார்த்துட்டானுங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்த பொழுது கூட நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பவர்ல இருக்கும் பொழுது எப்படி வந்து திமுகவுடைய அந்த முதன்மை குடும்பமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பம் எப்படி வந்து அவங்கள அணுகுறது, இன்னைக்கு எப்படி அணுகுறாங்கன்றதை பாருங்க. அன்னைக்கு தொட்டுப்பார் சீண்டிப்பார். அது மட்டும் இல்லாமல் மொத்த கேபினட்டும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே ஐ திங்க் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் தான் முதல்ல கூப்பிட்டுருவாங்க இல்லையா? மொத்த கேபினட், இன்ஃபேக்ட் ஸ்டாலின் ஒரு கேபினட் மீட்டிங்கே நடத்தினார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்டையர் மினிஸ்ட்ரி வாஸ் தேர். எல்லாரும் அங்கே போய் அவங்க அப்பாவோட ஆசை அங்கே கேபினெட் மீட்டிங் நடத்தணும்னு அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் அந்த ஆசையை எப்படி சும்மா லாவகமாக போய் நடத்தினார், ஒரு மீட்டிங் நடத்தினார். எல்லாரும் வர வச்சு அங்கே எல்லாரும் பேச வச்சு அவருக்கு ஆறுதல் சொல்ல வச்சு மாறி மாறி ஆறுதல் சொல்ல வச்சு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து புழல் சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா ஐ திங்க் அல்லி அவங்க தான் மெஜிஸ்ட்ரேட், அந்த சிஎம்எம் கோர்ட்டில் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமோ 1 வருஷத்துக்கு மேலே இவர் சேரன் புழல் சிறையில் இருந்தாருன்றது நமக்கு தெரியும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. கடந்த பிறகு ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை அது. முழுக்க கலைஞர் டிவி பார்க்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது. டிவி பார்த்தாரு அவருக்கு இதை வேணும். பைனாப்பிள் கேசரி சாப்பிடும்போது கலைஞர் டிவி பார்க்கக்கூடாதா? அது மட்டும்தான் பார்க்கணுங்கிறது ஒரு தண்டனை இல்லையா? ரைட்டு. அதில் மாநாட மாறுபாட மாதிரி கிளிப்பான இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகுங்க. அதெல்லாம் வந்து பழைய ஷோ இப்போலாம் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எல்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? சரி, அப்படியே வேற இடத்துல கூட்டு போறீங்களே, திருப்பி அந்த சிறைக்குள்ள வாங்க. ஸோ இது மாதிரி இருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ என்னன்னா, இப்போ அவர் மேலே தொடுக்கப்பட்டிருக்க இந்த லெட்ஸ் கம் டு தி சீரியஸ் பார்ட் ஆஃப் இட். என்னென்னா, இப்போ அவர் மேலே போடப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு அப்படின்றது அந்த டிவிஎஸ்சி லஞ்சம் அந்த அந்த துறை அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வந்து இந்த வழக்கு போடுறாங்க. எங்கே இங்கே பிரச்சனை வருது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியை தப்ப வைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் யார் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றால் காவல்துறை தரப்பில் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் இந்த வழக்கையும் நான் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், 28 அன்னைக்கு 28ஆம் தேதி அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, முதல் தகவல் அறிக்கையை போட்டிருக்காங்க. இந்த முதல் தகவல் அறிக்கையை எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. தமிழக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்துடைய, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மத்திய புலனாய்வுத்துறை அப்படின்னு இருக்கக்கூடிய அல்லது அங்கே இருக்கக்கூடிய விசாரணை ஆணையங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையுடைய கவுண்டர் அஃபிடவிட் 2023 ஒரு டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெய்டு நடத்தப்பட்டது. அந்த ரெய்டின் அடிப்படையில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போகுது. அதாவது இங்கே உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம்னு போகுது. அங்கே உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தடை செய்யப்படுது. அதாவது விசாரணைக்கு தடை ஓகே அப்படின்னு வாங்குறாங்க. அந்த கவுண்டர் அஃபிடவிட் இருக்கு பாருங்க. அதாவது அமலாக்கத்துறை
பதிவு செய்த கவுண்டர் அஃபிடவிட்டை இப்போ தோண்டி எடுத்து இப்போ இருக்கக்கூடிய துறை செயலாளர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, டிவிஎஸ்சிக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். என்னென்னா, நீங்கள் இதை வச்சு நீங்கள் விசாரணை மேற்கொள்ளுங்கன்ட்டு. அதை மையமாக வைத்து ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. இதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் ஹேப்பன். நேருவோடைய கேஸ், நேருடைய கேஸ் எடுத்திங்கனாக்கா, அமலாக்கத்துறை கடிதங்கள் அனுப்பியிருக்கு. 2-3 முறை கடிதங்கள் அனுப்பி அந்த கடிதங்களின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கவுண்டர் அஃபிடவிட் பிரமாண பத்திரத்தை மையமாக வைத்து இவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு ரெய்டு, ஆவணங்கள் எல்லாம் சிக்கியது அப்படின்ட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இங்கே செந்தில் பாலாஜி என்ன 2023 எல்லா ஆவணங்களையும் வீட்டிலே வாங்கப்பா சோதனை செய்யறதுக்கு வாங்கப்பான்னு காத்துக்கிட்டு இருப்பாரு. 80களில் வர படம் மாதிரி டைல்ஸுக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாத்தியமா? அப்போது என்னன்னா, ஆவணங்கள் பிடிப்பட்டது அப்படின்னு சொல்கிறதே ஒரு கட்டுக்கதை. சரியா? அங்கே போய் ஒரு 4-5 ஃபைலை தூக்கிட்டு வந்திருப்பீங்க, அவ்வளோதான். சரியா? அவங்க வீட்டில் என்ன பேப்பர் இருக்கோ அதை தூக்கிட்டு வந்திருப்பீங்க. அவங்க என்ன எல்லா பேப்பரையும் வச்சுட்டு நீ வான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? எப்படி ஒரு கேஸை வீக்கெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. மிஞ்சி போனால் முரசலி இருந்திருக்கும், அதான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆமாம், அதை வச்சு என்ன பண்ணுறது? கக்கூஸ் கூட பயன்படுத்த முடியாது. சரியா? இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே. தி பேசிக் இஷ்யூ இஸ், பழிவாங்கலுக்காக நீ ஒரு அரசியலை முன்னெடுக்கிற. இதில் என்ன ஆகிடுதுன்னா, ஊழல் வழக்குகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீர்த்து போகுது. ஸ்ட்ராங்காக கட்டமைக்கப்படலை. இதோட பேஸே தப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்களாக ஒரு கண்டுபிடிப்பு இன்னும் கொண்டு வந்து அவர்கள் அதன் அடிப்படையில் ஒரு சோதனை நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வருகிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். இடி 2023 நடந்த ஒரு வழக்குக்காக போட்ட கவுண்டர் அஃபிடவிட்டை நீ வந்து அந்த பிரமாண பத்திரத்தை அடிப்படையாக வச்சு நீ இந்த வழக்கு கொண்டு வரனா, அப்போ நீ முழுக்க அரசியல் காழ்ப்பின் காரணமாக இந்த வழக்கு போடுறதுன்னு தான் அர்த்தம். சரியா? ஏன்னா உனக்கு பிரச்சனை. அதையும் சொல்லிடுறேன். பேசும்பொழுது எல்லாமே வெளிப்படையாக பேசணும் இல்லையா? செந்தில் பாலாஜி 15 17 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிவிட்டார். அதாவது இப்போ ஆளுங்கட்சியா தாவேக்கால இருந்து வாங்கிவிட்டார். திரைமறைவுல இது நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா? சில பேர் கை நீட்டு காசும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது என்னுடைய அனுமானம். சரியா? அது முடிஞ்சிருச்சு. அந்த டீல் இஸ் ஓவர். இப்போ செந்தில் பாலாஜியை வைத்துக்கொண்டு இந்த 17 எம்எல்ஏக்களை விலை பேசிவிட்ட நிலையில் நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதில் இந்த அரசாங்கம் வந்து தோல்வியை தழுவும் என்றால் இந்த அரசாங்கம் கவிழும். சரியா? இதுதான் இங்கே பிரச்சனையே. அதன் அடிப்படையில் நீங்கள் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ முழுக்க செந்தில் பாலாஜி பண்ணது கரெக்டா அப்படின்னா நான் கரெக்டாக நான் ஆர்கியூ பண்ண போகிறதில்லை. ஆனால் நீங்கள் இப்போ எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்குது பாருங்கள். இதுக்காக நீங்கள் ஒரு வழக்கு, இதுக்காக ஒரு ரெய்டு, இதுக்காக நீங்கள் ஆவணங்கள் சிக்கிவிட்டுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அடிப்படை என்ன தெரியுமாவது, ஊழல் செய்த ஊழல்வாதி அல்லது ஊழல் செய்த அரசியல்வாதி தப்பித்துக் கொள்கிறான். அவனுக்கு இருந்த ஓட்டையில் தப்பிச்சுக்கிறான். ஏன்னா நீ போட்ட பேஸ், உன்னுடைய கேஸோடைய பேஸே அடிபட்டு போகுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவரை நியூட்ரலைஸ் பண்ணுன்றது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமே தவிர இப்போதைக்கு அவரை கஸ்டடிக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ இவர் இளந்திரியன் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்துருக்க ஆர்டரில் அவர் ஆர்டராக கொடுக்கல, பட் அவர் ஓவரலாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆமாம், யூ ஷுட் பி டேக்கன் இன்டு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அப்படின்றார். சரி, விச் மீன்ஸ் தட் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் அவர் காலையும் மாலையும் கையெழுத்து போடணும் அப்படின்ற கண்டிஷனில் தான் அவருக்கு பெயில் கொடுத்தாங்க வேற ஒரு வழக்கில். சரி, எதுனா அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ண அந்த வழக்கில் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் இவர் விசாரணைக்கு போகும்பொழுது, அதாவது கையெழுத்து போட போகும்பொழுது, அங்கே டிவிஎஸ்சி ஆட்கள் ஆஜராகி இவரை நாங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கிறோம்னு சொல்லலாம் அப்படின்றது தெரிந்து வைத்து கொண்டு தான் செந்தில் பாலாஜி வந்து மருத்துவமனையில் அனுமதித்து கொண்டு விட்டார் அப்படின்ற தகவல் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது, பட் அதுதான் தகவல் வருது. இப்போது இதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். விஷயம் என்னன்னா, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். சரியா? திமுக உங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறது. சரியா? அப்போது இதுக்கு அது சரியாக போயிடுது.
நீங்கள் குறை வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். கம்ஸ் அரவுண்ட், அதுதான் நடக்குது. இப்போ அதுக்காக நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே இந்த நடவடிக்கையில் நீங்கள் இறங்குறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருக்கும் என்றால், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்கும் என்றால், நீங்கள் செந்தில் பாலாஜி மீது நீங்கள் டிபிஎஸ்சியில் தே ஹேவ் prima facie so many other grounds. அதில் நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, அது சில அதிகாரிகளையும் உள்ளே கொண்டு வரும். அந்த அதிகாரிகள் இன்றைக்கு உங்களுடைய அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த இயந்திரத்திலே இப்போ வந்து இப்ப ஆக்டிவா இருக்காங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு எதிராக உங்களால் போக முடியாது. இதுதான் உண்மை. இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இதான் உண்மை. சரியா? அப்போது இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, வெளியில் சூப்பர்ஃபிஷியலாக மீடியாவில் வரக்கூடிய செய்திகள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. மீடியாவில் பரபரப்புக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். நாம் அப்படி பேச முடியாது. சரியா? அதே மாதிரி நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த என்ன சொல்கிறது, கலாச்சாரம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொன்று துப்பறியும் புலிகள் போல நம்ம பேச முடியாது. லுக் அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. லுக் வருண் அப்படின்னு சொல்லாம இருந்தா போதும். லுக் வருண் பார்த்துட்டேங்க, சொல்லுங்க. சரியா? இப்படி நம்ம பேசணும். சரியா? இப்போ நம்ம இப்படி பேசும் பொழுது we'll have to speak the facts as they are. சரியா? first time in the history of DVSC they are going by affidavit filed in the Supreme Court. சரி. by the ED where there is already a stay on investigation. அப்போ இந்த காம்ப்ளிகேஷனை மையமாக வைத்து தான் இப்போ உடனேயே உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி சிஜே முன்னாடி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, கபில் சிபல் போய் மென்ஷன் பண்ணுறாரு. மென்ஷன் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஜேஎஸ்எஸ் நாளைக்கு நம்ம ஹியரிங் எடுத்துக்கலாம், ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அதெல்லாம் பார்த்துருங்க, சரி பண்ணிட்டுங்க, நாளைக்கு நம்ம ஹியரிங் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அர்ஜென்ட் ஹியரிங்கை நாளைக்கு வருது. அங்கே செந்தில் பாலாஜி சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஏற்கனவே தடை கொடுத்துருக்கு. சரி. 2023 நீங்கள் எடுத்த அந்த அடிப்படையில், அந்த வழக்கின் அடிப்படையில், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ரெய்டின் அடிப்படையில், நீங்கள் அப்போ கலெக்ட் பண்ண ஆவணங்களின் அடிப்படையில் 41 எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் 41 எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த 41 எஃப்ஐஆர் வேற. ஓகே, ஃபைன். 28ஆம் தேதி போட்டிருக்கின்ற அந்த எஃப்ஐஆர்கள் வேற. உதாரணத்திற்கு அந்த ஏர்லியர் எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க, அதில் நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய பேர் இருக்கு, இதில் அவருடைய பேர் இல்லை. சரியா? ஸோ தெர் இஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். அப்போது அந்த ஒரு கவுண்டர் அஃபிடவிட்டை மட்டுமே நீ வந்து அடிப்படையாக வச்சு நீ எப்படி வந்து இங்கே எஃப்ஐஆர் போடலாம்? அப்போ இந்த எஃப்ஐஆரே பல ஓட்டைகள் இருக்குது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி செஞ்ச தப்பு என்னை பொறுத்த வரைக்கும், நான் புரிந்து கொண்ட வரைக்கும், நான் ஒன்றும் பெரிய சட்ட வல்லுநர் கிடையாது, பட் குறைந்தபட்சம் சட்ட அறிவு என்ன இருக்குன்றத அந்த மினிமல் இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த முன்ஜாமீன் அப்படின்னு நீங்கள் போட்டது தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, பிளண்டர். எதுக்கு நீ முன்ஜாமீன் போடுற? இப்போ அது முன்ஜாமீன், அதுவும் என்ன, அவர் விசாரணை கூட எடுத்துக்கல, அவர் நோட்டீஸ் கூட கொடுக்கல, அவர் அப்படியே அந்த ஃபேஸ் ஆஃப் இட் எடுத்து அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, தூக்கி வெளில போடுறாரு. ஏன்? இது பிரிமா இது இருக்குது, தெரச பிரிமா ஃபேஸின்னு இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்போ அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லிடுறாரு. சரியா? அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ கைது பண்ணுங்கன்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திட்டீங்க. எஃப்ஐஆரை நீங்கள் நேரவே குவாஷ் பண்ண போயிருக்கலாம். இந்த எஃப்ஐஆர் எப்படி போட்டிங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கேஸில் போட்ட எஃப்ஐஆரில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணதை வச்சு நீ இந்த எஃப்ஐஆர் எப்படி போட்ட அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்டிருக்கலாம். ஓகே. அப்படி கேட்காம இவர் நேராக போய் அவசரமாக அவர் போட்டது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு. மேபி அவருக்கு நிறைய சட்ட வல்லுநர்கள், ஏன்னா கபில் சிபல் அளவில் வந்து வாதிடுறாங்க அப்படின்னாக்க, நமக்கு என்ன கபில் சிபல் அளவுக்கு நமக்கு அறிவு இருக்க போகுது, சட்ட அறிவு இருக்க போகுது, அவங்க சட்ட மேதாவிகள். ஆனால் நான் என்னுடைய குறைந்தபட்ச இதில் நான் இதை பார்க்குறேன். ஃபைன். இப்போ நீங்கள் அதிகாரிகளும் மேலேயும் வந்து நடவடிக்கை பாயும், அது ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம், சமீபத்தில் நிறைய கேள்விப்படுறோம், இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அதிகாரிகள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க, வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு துறையிலன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நடந்துச்சுன்னா ஒரு பெரிய பேக் ஃபயராக அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அரசாங்கத்து மேலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஒரு அரசாங்கம் என்று வந்தால் என்ன செய்யணும்னு தெரியணும். உனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்றதை நம்ம இந்த குற்றச்சாட்டாக வைக்கிறோம். ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி க்ளூலெஸ்.
இல்லை என்ன செயின் லிங்க் வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மிஸ்ஸிங் லிங்க் என்ன? எது அவங்கள வந்து இன்னும் அதை பார்த்து ஃபைன் பண்ணாம சரி, வச்சிருக்கு? நீங்கள் ஒரு ஒரு அரசாங்கத்தை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னா இந்த அரசாங்க நிர்வாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷனை இது பண்ண தான் முக்கியம். முதலமைச்சர் வந்து சைட் விசிட் இது டூர் விசிட் போகிறாரு, எங்கெல்லாம் போகிறாரு, அவருக்கு மெட்ரோ எப்படி ஓடுதுன்னு தெரியணும். அவர்கிட்ட வந்து அந்த கார் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு காரை கொடுத்தானா அது திறந்து பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்காரு, பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி. சரியா? அவருக்கு வந்து டிசாலினேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றும் அந்த இது நெவலி அந்த அந்த ப்ராஜெக்டை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும்னு அங்கே போய் பார்க்குறாரு. ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு ஒரு கிளாஸ்லேருந்து. ஸோ அவருக்கு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் என்னன்னு தெரியுமா? இந்த ப்ராசஸ்லாம் என்னன்னு தெரியுமானா தெரிய வாய்ப்பு கிடையாது. சரியா? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல விசிட் கொடுத்துட்ருக்காரு. அங்கே வரவங்களெல்லாம் பார்த்து கை காட்டுறது இதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா? இதுக்கு மேலே தொலைநோக்கு பார்வையுடன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் நான் பார்க்கல. அவர் ஏதோ அந்த சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு போவீங்களே, ஃபஸ்ட் டைம் ஜூக்கு கூப்பிட்டு போவீங்களே, இப்போ எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும், எட்டி எட்டி பார்க்கும். இங்கே சிங்கம் இருக்குது, அங்கே புலி இருக்குது, அங்கே கரடி இருக்குது, அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு ஓடி போய் பார்க்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த முதலமைச்சர் இதையெல்லாம் பார்ப்பதை டெய்லி ஒரு வேலையாக வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டின் பெருமை இல்லையா? நான் ஒரு ஸ்டைலிஷான முதலமைச்சர், கோட் சூட் போட்டு அந்த லிஃப்ட்டில் மேலே ஏறி ட்ரோன் காட்சியிலேருந்து பார்க்குறம்போது நல்லா இருக்கு இல்லையா? அது தமிழ்நாட்டுக்கு அதுதான் சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி ஒரு ஒரு முதலமைச்சர் இருந்து அவர் ஸ்டைல் காட்டுறாரு அப்படின்றத மட்டுமே நீங்கள் அடிப்படையாக வச்சு பார்க்குறீங்கனாக்கா ஓகே. இப்போ தொலைநோக்கு பார்வையுடன் அப்படின்னா என்ன? வாட் விஷன் யூ ஹேவ்? நீ வந்து ஏன்னா நம்ம வந்து இளம் முதலமைச்சர்களை பார்த்துருக்கோம். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி, எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் தள்ளியே வச்சுருங்க. கருணாநிதி when he became the chief minister, he was in his 40s. 69 அவர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது ஒரு 40களில் இருந்தார். அவர் வயசு நடுக்கோட எடுத்து வாரி இருப்பார் அந்த டைம். இந்த கடுவனை எடுத்து வாரிட்டு போட்டோம். அவர் இருந்தார். நீங்கள் அப்போ அவர் கொண்டு வராரு, திட்டங்கள் கொண்டு வராரு. லைக் இந்த வயதானவர்களுக்கு அந்த மூக்கு கண்ணாடி அப்படின்றத கொண்டு வராரு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போகலாம், அதோட முக்கியத்துவம் தெரியாமல் போகலாம். ஆனால் அன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், கண்ணாடி ரொம்ப கஷ்டம். கை ரிக்ஷா ஒழிக்கிறார். இன்றைக்கி நமக்கு அது தெரியும், வி டோன்ட் நோ அபவுட். நம்ம எல்லாம் இன்றைக்கி ரேப்பிடோவில் ஆர்டர் பண்ணுறோம் போகிறோம், நமக்கு தெரியாது. பட் அன்றைக்கி கை ரிக்ஷான்றது அது ஒரு 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 ஜென்ரேஷனை வந்து அடிமைத்தனம் பெற்று இருந்ததை அவர் அதுலேருந்து விடுவிக்கிறார். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. அப்போது ஒரு விஷனரியாக இருக்க ஆளால் தான் அது செய்ய முடியும். சரியா? அப்புறம் சொல்லி ஜெயலலிதா வராங்க. ஷி வாஸ் யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுல. கருணாநிதி அவருக்கும் முன்னாடி அவங்க வந்து ஷி வாஸ் யங்கர் தானே when she became the சீஃப் மினிஸ்டர். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொண்டு வராங்க டான்ஜெட் கோல்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து ஒரு 2 மாதத்துலேயே மாற்றத்தை கொண்டு வரணும், சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நிறுவனங்கள்லாம் உருவாக்குறாங்க. அதெல்லாம் இன்னி வரைக்கும் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. சரியா? அப்போது ஒரு விஷனரியாக இருக்காங்க சீஃப் மினிஸ்டர்ஸ். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த விஓ இதையெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் இதெல்லாம் விஷனரி. அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ட்ரெயின் எப்படி ஓடுது, இதில் இருந்து உப்பு தண்ணிலேருந்து இந்த குடி தண்ணி எப்படி மாற்றுறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை. ஏங்க சிக்கன் பிரியாணி வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்க சத்து நாளைக்கு, இது ஒரு விஷனரி திட்டம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து ஜிசிசியில் இன்றைக்கி ஜிசிசியோடைய கடன் சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நான் சொல்கிற கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய கடன் சுமை மட்டுமே 3700 கோடி. நீங்கள் 2 மாதத்தில் வாங்கியிருக்க கடன் மட்டுமே 20,000 கோடி. சரியா? இந்த 3700 கோடி பேமெண்ட் கொடுக்க வேண்டியது, இதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. நீ செப்டம்பரில் சம்பளமே கொடுக்க முடியாது. நீ சிக்கன் பிரியாணி வரைக்கும் போயிட்ட. நீ செப்டம்பரில் நீ அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாது. அந்த ப்ராப்ளம் எதிர்நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இட்ஸ் a serious problem. there is a dire financial crisis looking at you, staring at you. சரியா? இது மான்டெக் சிங் அலுவாலியாவை கொண்டு வந்து வச்சுட்டேன்னா என் பேர் ரகுராமராஜனை அவங்க கொண்டு வந்து வச்சாங்க திமுகவில். என்ன நடந்துச்சு? இதெல்லாம் கண்துடைப்பு. இந்த மான்டெக் சிங் அலுவாலியா, அப்புறம் அதில் ரகுராமராஜன், இதெல்லாம் கண்துடைப்பு. நீ பேசிக்காக உனக்கு நிர்வாகம் குறித்து எந்த ஐடியாவும் இல்லை.
திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி நீ பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க. சட்டமன்றத்துலேயும் அப்படி தான் நீ நிற்கிற, சரியா? இதுலேயே நிர்வாகமும் அப்படி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதான் உண்மை. ஐ எம் நாட் எக்ஸாகரேட்டிங். நம்ம கண் முன்னே இந்த இவர் நடந்து வந்து ஆய்வு செய்கிற வீடியோக்கள் மட்டுமே வந்து அது ஆய்வுன்றது என்ன? ஆய்வுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் கடந்த ஆட்சி காலத்தில் நான் இதே கேள்வியை கேட்டிருக்கேன். ஸ்டாலினையும் உதவாநிதியும் பார்த்து நான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு கொடையை வச்சுக்க வேண்டியது 2 பேரும், ரெயின் கோட் ஒன்று போட்டுக்க வேண்டியது, போட்டு வந்து அதை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடான்னா அந்த மோட்டரில் தண்ணியை இங்கிருந்து உறிஞ்சி அந்த பக்கம் விடுறான். இது சின்ன வயசு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பார்த்துருக்கோம். இது எதுக்கு நீ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது ஆய்வா? இன்னொன்றுங்க, நான் அந்த முக்கியமான ஆய்வை ஓட்டிங்க. கொளத்தூரில் டான்ஸ் ஆடுறத ஆய்வு பண்ண, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ஆட்டம் அப்படின்னு அந்த சேகர் பாபு, அந்த பேட்ட ரவுடி, சரியா? சி திஸ் இஸ் தி இவங்களுடைய புரிதல் இவ்வளவு தான். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்களுடைய புரிதல் இவ்வளவு தான் அப்படின்றது நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது, சரியா? கே வேணுகோபால் ஒரு டாயன் லீகல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் தி ஸ்டால்வர்ட்ஸ்னு சொல்லலாம். ஐ ஹவ் ஹர்டு கே வேணுகோபால் டெல் மீ ஓப்பன்லி தட் இவங்க செல்வி ஜெயலலிதா காவிரி விவகாரம் குறித்த அந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறவங்க வராங்களோ, ப்ரிப்பேர்டாக வராங்களோ, அந்த அளவுக்கு இவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. கேள்வி கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க இவங்க, சரியா? சேம் திங் வித் கருணாநிதி அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர். He'll be aware. சரியா? they will be aware. இந்த முதலமைச்சருக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது கேள்வி. ஏன்னா ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் எனக்கு தெரிய வந்து ஒரு தகவல், அவர் கேட்குறாராம், சென்னையில் வந்து கமிஷனர் போட்டிருக்கோம், டிஜிபி பெருசா கமிஷனர் பெருசா அப்படின்ட்டு. இப்போ என்ன சொன்னீங்க? டிஜிபி பெருசா கமிஷனர் பெருசான்னு கேட்குறாராம். எந்த வகையில் எது பெருசுன்னு எப்படி முடியும்? யாருக்கு அதிக அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆதவர்ஜனா பெருசா இல்லை ராஜ்பவன் பெருசானா ஆதவர்ஜனா தான் பெருசுன்னு சொல்லுவேன், ஹைட் வகையில். இல்லைங்க, நீங்கள் இன்னும் விளக்கி சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அண்டர்ஸ்டாண்டிங், சரியா? இப்போ நான் இவரை சிறுமைப்படுத்தலை. ஐ எம் நாட் ட்ரைங் டு ட்ரிவியலைசம். ஏன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு எம்எல்ஏ, அவருக்கு 107 பேர் இருக்காங்க, அவர் கூட வந்து ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டாங்களா, ஒரு 12 பேர் சேர்ந்துக்கிட்டாங்களா, அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர், சரியா? அதனால் நான் அவரை வந்து சிறுமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. பட் இதெல்லாம் உண்மை. இந்த அளவுக்கு தான் அவருடைய புரிதல் இருக்குது. நீங்கள் அவருடைய நடவடிக்கைகள்லாம் எடுத்து பாருங்கள். திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி தான் இருக்கார். எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறார். எங்கே வந்து ஆய்வு பண்ணார்? இந்த எம்சி ராஜா ஹாஸ்டல் அங்கே வந்து ஆய்வு பண்ணாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து முறையிடுறாங்க. அப்படியே பேந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பசின்னா உனக்கு என்னைக்கு தெரிஞ்சிருக்கும்? உங்கள் அப்பாவோட நிழல் நீ வளர்ந்த, சரியா? உனக்கு பசின்னு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு வந்து நீ வந்து ஒரு நானும் தான், ஈவன் இன்க்ளூடிங் மீ, சரியா? நாங்கள்லாம் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்லேருந்து வந்தவங்க, சரியா? நான் பிராமின், அவர் வந்து வெள்ளாளர், சரியா? ஃபார்வர்ட் கேஸ்ட். நானும் ஃபார்வர்ட் கேஸ்ட் தான். ஃபார்வர்ட் கேஸ்ட்னா என்ன? ஜெனரல் கேட்டகரியில் வந்தவங்க. நாங்கள்லாம் சொசைட்டியில் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஒரு தலித் சமூகத்துலேருந்து வந்தவனா நீ வந்து அனுபவிச்சா தான் அந்த வலி தெரியும் உனக்கு. நீ ஒடுக்கப்படும் பொழுது, நீ உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, உன் மீது வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கும் பொழுது, அந்த சமுதாயத்தில் நீ எப்படி பார்க்கப்படுவாய் என்பது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நீ பேந்த முழிக்கிறேன்னா உனக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் நீ என்றைக்குமே சாப்பாடுக்கு நீ கஷ்டப்பட்டது கிடையாது. நீ இறங்கி போய் 1 கிலோ சக்கரை வாங்கியிருப்பியா எங்கேயாவது? நீ இறங்கி போய் 1 கிலோ அரிசி வாங்கியிருப்பியா எங்கேயாவது? இல்லை நீ இறங்கி போய் ஏதாவது காய்கறி வாங்கியிருப்பியா? இப்படி கை நீட்டினா ஒருத்தன் வந்து ஜூஸை கொடுப்பான், சரியா? இப்படி கை நீட்டினா உனக்கு தேவையான சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பான். உன் கூட வேலை செஞ்சவனே என்ன சொல்கிறான்? ஒரு சாப்பாடில் ஒரே ஒரு முடி இருந்ததுன்ற காரணத்துக்கு அவனை வந்து செவிலியே விட்டு அரைஞ்ச எட்டி வச்சேன்னு அவன் சொல்கிறான். யார்? உன் கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் இருந்தவனே அது சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஹவு மச் யூ நோ அபவுட் தி சொசைட்டி. அப்போ நீ வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்கும் பொழுது உனக்கு என்ன புரிதல் இருக்க முடியும்? நீ இனிமேல் புரிதலை வளர்த்துக்கலாம், அது வேறு விஷயம். நீ வளர்த்துக்கிறன்னா அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். உனக்கு மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போடலாம். அதுக்காக உன்னுடைய அடிப்படை பண்புகள் மாறிவிட்டதாக யாரும் ஏற்றுக்க முடியாது.
நான் ஏற்றுக்க முடியாது. அவ்வளோதான். சரி, ரைட். லோடட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ் டைஜஸ்ட் ஆகிறதுக்கே எனக்கும் நேயர்களுக்கும் டைம் ஆகும். அதில் குறிப்பாக சில இடங்கள் தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டுங்க. பேங்க் மேனேஜர் உட்கார்ந்துருந்துருக்காரு. அந்த பில்டிங் ஓனர் வந்திருக்காங்க. அந்த பேங்க் மேனேஜரோட கன்னத்தில் ஒரு போய் உட்காந்துருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி பேங்க் மேனேஜர் கணத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட போனப்போ அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக போய் ஒரு கணத்தில் பட்டுச்சு. இது சிசிடிவி. யார் நம்ம கயல்வெளி தானே, அவங்க குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய வரலாறு தானேங்க இது. ஏங்க மெட்ரோ ட்ரெயினில் தட்டி விட்டார் ஒரு பையன் மூஞ்சில் இருக்குன்னு, அது ஞாபகம் இல்லை? நீங்க மெட்ரோ ட்ரெயினில் தட்டி விட்டதெல்லாம் விட்டுறீங்க. அவங்க அப்பா கயல்வெளியோட அப்பா பண்ணது என்ன, அவருக்கு பொதுவாகவே யாரும் வாக்கிங் பண்ண பிடிக்காது. தெரியுமா? இது மாதிரி காலையில் எழுந்து நடந்து போறீங்க, ஏன் நடந்து போறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, மக்கள் நடந்து போகிறது கஷ்டப்படுறதே அவருக்கு பிடிக்காது. அதனால வெட்டி சாய்த்து விடுவார். அதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி போகும்னா, அவரை வெட்டி கொண்டார் நம்ம கிருஷ்ணன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சொல்லலை, கருணாநிதி சொன்னார். ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தார் காலையில், அதிகாலையில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் போல இருக்கு அவர். என்ன அதிகாலையில் வந்தார், அதிகாலையில் பேனா எடுத்தாருன்னா பல வேலைகளை செஞ்சுட்டு தன்னுடைய அரசியல் தெரியாது யாரோட பேனா எடுத்தாருன்னு. பட் என்னன்னா ஒரு வாழ்ந்த பேனாங்க. அது வாழ்ந்த கெட்ட பேனாவோ வாழ்ந்த பேனாவோ விஷயத்துக்கு வருவோம். அவர் நேர கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்காரு. மேல் மாடத்தில் கருணாநிதி இருந்திருக்காரு. செவிலியே 2 விட்டுருக்காரு. சரியா? இதை கருணாநிதி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ஸ்டாலினை பற்றி கொச்சையாக பேசி என்னை செவிலிலேயே அறைந்தார். கருணாநிதிக்கே அந்த ட்ரீட்மெண்ட் தான்னா, ஆஃப்டர் ஆல் பேங்க் மேனேஜர் சும்மா விடுவாங்களே? ஈக்குவல் தொல்லை அதிகமாயிருச்சு. அதனால இப்படி கை வச்சு பேசினாராம் அவர். அது எப்படி இப்படி வச்சு பேசுவேன் அப்படின்னு செவிலியே 2 விட்டாங்க. நீங்கள் அப்படி வைங்க. எனக்கே உங்கள் கன்னத்தில் தட்டி விடணும்னு தோணுதுங்க. ஆனாங்க எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கிறதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.